ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய்மாமன் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது ராசாத்திக்கு நம்ம பூங்கொடி வெளியே நின்றுக்கிட்டு இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சதுமே காய்ச்சி பூச்சின்னு கத்துறாங்க. ஐயோ, நம்ம பிள்ளைய வெளியே நிற்க வச்சுட்டாங்களே, ஏம்மா வெளியே வாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராசாத்தி அவங்க அம்மாவை ரொம்ப சத்தம் போட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னமோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பேச்சியோட மாமியாரும் ரெண்டு பேருமா வெளியே வராங்க. அடியை என்னடி, எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு இருக்கவ அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா அம்மா அங்கே பூங்கொடிக்கு எம்பிட்டு பெரிய கொடுமை நடக்குதுன்னு தெரியுமாம்மா உனக்கு அப்படி சொல்லிட்டு. என்ன கொடுமையா? என்னடி, என்னன்னு சொன்னால் தானே தெரியும் அப்படி சொல்லிட்டு நம்ம பேச்சுக்கு நெஞ்செல்லாம் பதறுது. பிள்ளை என்ன பிள்ளை சொல்கிற? பூங்கொடிக்கு அங்கே எந்த ஒரு கொடுமையும் நடக்கவே நடக்காது. ஏன்னா அது என் அண்ணன் குடும்பம். என் அண்ணன் குடும்பத்தில் உள்ளவங்க யாருமே பூங்கொடியை கொடுமை பண்ணவே மாட்டாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த வீட்டில் அவள் மருமகளாக போனதுக்கு அவளும் சரி நம்மளும் சரி எல்லாருமே கொடுத்து வச்சிருக்கணும் பிள்ளை அப்படி சொல்லிட்டு நம்ம பேச்சு ராசாத்திக்கிட்ட சொல்லவும், ஆமாம் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். பொல்லாத குடும்பம். அந்த ஊர் உலகத்திலே அந்த குடும்பம் தான் பெரிய குடும்பம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேளே. ஆனால் அந்த வீட்டில் உள்ளவங்க ஒருத்தவங்களாக நல்லவங்களா இருக்காங்களா அப்படி சொல்லிட்டு ராசாதி சொல்லவும், எங்கள் பார்ப்பில் சும்மா தேவையில்லாமல் என் அண்ணன் குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படி சொல்லிட்டு உடனே இங்கே ராசாத்தி இருந்துட்டு, சரிங்க மதனி, நான் என்ன சொல்ல வரேன்றதை நீங்கள் கேளுங்க. அம்மா, பூங்கொடியை அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமா சேர்ந்து வெளியே நிற்க வச்சு உள்ளே லாக் பண்ணிட்டாங்களாம். பூங்கொடி பாவம் வெளியவே நின்றுக்கிட்டு இருக்கு. இன்ஸ்டிடியூட் போயிட்டு வந்த பிள்ளைய உள்ளே கூட விடாமல் வெளியவே நிற்க வச்சு இப்படி கொடுமை பண்ணுறாங்களே, இதெல்லாம் கொடுமையாக தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராசாத்தி சொல்லவும், உடனே இதை கேட்ட எங்கள் ராசாத்தியோட அம்மா, என்னத்தா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம்மா, பாவம் பூங்கொடி இன்னும் என்னெல்லாம் சித்திரவதை அந்த வீட்டில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காளோ தெரியல. எதுவுமே வாயை திறந்து புள்ள சொல்லவே சொல்கிறதில்ல. பூங்கொடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ ஏது பண்ணிக்கிட்டு இருக்காளோன்னு சொல்லிட்டு நான் பேசலான்னு சொல்லிட்டு தான் ஃபோன் பண்ணேன். ஆனால் அவளுக்கு இப்படி ஒரு கொடுமை நடக்கிறதே எனக்கு இப்போ தான் தெரியும். அதுவும் அவளாக என்கிட்ட சொல்ல, நான் நோண்டி கேட்டதுக்கப்புறம் தான் அவள் விஷயத்தவே சொன்னான். இப்படி என்னெல்லாம் கொடுமை பண்ணாலும் பூங்கொடி வாயை திறக்காமல் அமைதியாக இருக்கா. பாவம் பிள்ளை. இங்கே பாருங்கம்மா, இதுக்கப்புறமும் பூங்கொடியை அந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட விட்டு வைக்கக்கூடாது. இப்போவே போய் நம்ம பூங்கொடியை கூட்டிகிட்டு வந்துடுவோம். நம்ம வீட்டில் மகாலட்சுமி மாதிரி மகாராணி மாதிரி இருந்த பிள்ளை இப்போ அந்த வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறதுக்கு தங்க இடம் கூட இல்லாமல் அந்த பிள்ளைய வெளியே நிற்க வச்சு கொடுமைப்படுத்துகிறாங்களே, நம்ம இதை இப்படியே விட்டுடக்கூடாது அப்படி சொல்லிட்டு எங்கள் ராசாத்தி பயங்கரமாக பெரிய பூகம்பத்தையே வெடிக்கிறாங்க. ஸோ பேச்சுக்கு ரொம்பவே நெஞ்செல்லாம் பதட்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்களுக்கு. உடனே சமையல் அறைக்குள்ளே போயிட்டு பென்னிக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் பென்னியோட கால் அதாவது ரிங் போது கால் அட்டன் பண்ணல அவங்க. ஸோ ஏதோ முக்கியமான விஷயம் வேலையாக இருப்பாங்களோ என்னவோ, அவங்களோட ஃபோன் எடுக்கவே இல்லை. பேச்சுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. ஐயோ, என்ன பண்ணுறது, பென்னி அண்ணனும் ஃபோனை எடுக்கவே இல்லையே, அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு ஒன்றுமே புரியலையே அப்படி சொல்லிட்டு எங்கள் பேச்சு ஒரு பக்கம் நடுநடுங்கி போய் இருக்காங்க. ஸோ உடனே இங்கே ராசாத்தி இருந்துட்டு, அம்மா அண்ணன் எங்கே போயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போ தாண்டி வெளியே எங்கேயோ போனால், இப்போவே நான் அண்ணனுக்கு கால் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு எங்கள் நம்ம ராசாத்தி மஞ்சமாளிக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் உடனே கிளம்பி வானே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன எதுக்காக இங்கே என்னை வர சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆனால் வான ரொம்ப முக்கியமான விஷயம், அங்கே பூங்கொடி நிறைய சித்திரவதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பூங்கொடின்ற வார்த்தை கேட்டதுமே இங்கே நம்ம மஞ்சமலை பஞ்சா பறந்து இங்கே தன்னோட வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. என்னத்தா ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னேன், அது மட்டும் இல்லாமல் பூங்கொடி பேருமே எனக்கு காதல் விழுந்தது. உடனே ஃபோனும் கட் ஆகிடுச்சு. அதான் என்ன எதுன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுட்டு போகலான்னு வந்தேன். என்ன ராசாத்தி, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் ராசாத்தி இருந்துட்டு 1க்கு 2 சொல்லி விடுறாங்க. ஸோ அந்த வீட்டில் நந்தினியோட அம்மா தான் அந்த விஷயத்த பண்ணாங்க அப்படின்றது தெளிவாக நம்ம பூங்கொடி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமா சேர்ந்து பூங்கொடியை வீட்டுக்கு வெளியவே நிற்க வச்சுருக்காங்க. மணிக்கணக்கில் புள்ள நின்று காலெல்லாம் கடுக்க வலிக்குதான் அவனை. அந்த நம்ம பிள்ளைய நிறைய கொடுமை பண்ணுறாங்கன்னு, இதை நம்ம இப்படி விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராசாத்தி இங்கே மஞ்சமலை கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இந்த மஞ்சமலை இதை கேள்விப்பட்டதுமே பயங்கரமாக பொங்கி எழுகிறாங்க. சாதாரணமாக பூங்கொடினாவே ரொம்ப பிடிக்கும். ஸோ பாசத்தெல்லாம் பிள்ளை மேலே கொட்டி வளர்த்துருப்பாங்க. பூங்கொடி தான் நம்ம மஞ்சமலைக்கு அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எல்லா சேவைகளுமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ தன் பிள்ளை கல்யாணம் ஆகி போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுவே அவங்களால தாங்கிக்க முடியல. தன்னோட கூடவே இருந்த பிள்ளைய பிரிஞ்சு இருக்கவும் முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்த மஞ்சமலைக்கு இப்படி ஒரு விஷயம் கேள்விப்பட்டதுமே ரொம்ப
ரொம்பவே பரிதவிச்சு போகிறாங்க. நம்மளோட பிள்ளை என்றைக்குமே எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே கஷ்டத்தை அனுபவிக்கவே கூடாது, அவளுக்கு அங்கே எல்லா வசதியுமே இருக்கணும், அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலா பயங்கரமாக அதாவது அந்த குடும்பத்தை பற்றி தப்பாக பேசி திட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே ராசாத்தி இருந்துட்டு, என்னென்ன இங்கே பேசிக்கிட்டு இருக்க, நம்ம அங்கே போவோம் வான்னு, அங்கே பூங்கொடி என்ன மாதிரியான நிலமையில இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு ராசாத்தி சொல்கிறாங்க. ஸோ உடனே இங்கே ராசாத்தி, அதுக்கப்புறம் ராசாத்தியோட அம்மா, மஞ்சமலை, சுடலைன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமா கிளம்பி இப்போது மாயாண்டி வீட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மாயாண்டி, அதுக்கப்புறம் பென்னி, செம்புலி, அதுக்கப்புறம் தேன்மொழி, இவங்க யாருமே வீட்டில் இல்லை. ஸோ நம்ம தேன்மொழியோட காலேஜ் விஷயமா எதுக்கோ போயிருக்காங்க போல். ஸோ அவங்களுமே வரவே இல்லை. நம்ம மீனாட்சியுமே ரொம்ப டயர்டாக இருந்ததுனால, தலைவலி இருக்கிறதுனால அவங்களுமே டேப்லெட் போட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே நந்தினியுமே எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, அம்மா தேவையில்லாமல் எந்த ஒரு பிரச்சனையுமே நம்ம கிளப்ப வேண்டாம், ப்ளீஸ்மா தயவு செஞ்சு அந்த பிள்ளைய உள்ளே கூப்பிடுமா, ப்ளீஸ்மா அந்த சாவியாவது கூட நான் திறந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் நந்தினி, என்னடி என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ, அவளால் தான் உன் வாழ்க்கை கெட்டு கிடக்குது, ஏதோ அவள் உள்ளே வரணும், வெளியே நிற்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சிக்கிட்டு இருக்க. இங்கே பாரு நந்தினி, எதையும் பேசாமல் நீ அமைதியாக இரு, இதே சாக்கா வச்சு இந்த பூங்கொடியை ஓட ஓட துரத்துறேன், அவள் இந்த வீட்டு பக்கம் காலடி எடுத்து வைக்கவே கூடாது, அந்த அளவுக்கு அவளுக்கு பயம் வரணும், அவள் அழகரை விட்டு போயிட்டா அப்படின்னா அழகர் உனக்கு தாண்டி, நீ ஆசைப்பட்ட மாதிரி அழகர் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் பூங்கொடி, எனக்கு அதுதான் ஆசையே, என்னை விட்டுட்டு என் புருஷன் பாதியிலே போய் சேர்ந்துட்டாரு, அதுக்கப்புறம் என் உலகமே நீ தாண்டி, நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கலன்றப்போ என்னால் அதை தாங்கிக்க முடியலடி. இங்கே பாரு நந்தினி, நீ ஆசைப்பட்ட பொருள் சின்ன பொருளாக இருந்தால் பரவாயில்ல, கொஞ்ச நாள் ஆசைப்பட்டு அது கிடைக்காம போயிருந்தா கூட பரவாயில்ல, சின்ன வயசுலேருந்து அழகர் மேலே நீ உசிரே வச்சுக்கிட்டு இருக்க, கட்டினா அழகரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நீ சொல்லிக்கிட்டு இருந்தது, நீ அந்த அழகர் மாப்பிள்ளை தம்பி நினப்பாவே இருக்கிறது, நீ எந்த அளவுக்கு உருக்கி உருக்கி நேசிச்சுன்றது எல்லாமே எனக்கு தெரியும் நந்தினி, அப்படி இருக்கிறப்போ அந்த ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைக்காம போய் நீ அதனால் எம்புட்டெல்லாம் அழுது வைக்குவ, ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்காமல் எம்புட்டெல்லாம் கஷ்டப்பட்டுருப்ப. இங்கே பாரு நந்தினி, நீ நினச்ச வாழ்க்கை உனக்கு கிடைக்கணும், எப்பாடுபட்டாவது இந்த அம்மா உனக்கு அழகர் தம்பியை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நந்தினியோட அம்மா வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே நந்தினி இருந்துட்டு, இங்கே பாருமா, அந்த பிள்ளையும் ஒரு பொண்ணு தானே, இங்கே பாரு, தேவையில்லாமல் அந்த பிள்ளைய அவமானப்படுத்தாத, வெளியே நின்றுக்கிட்டு இருக்கிறது அந்த பிள்ளைக்கு எம்புட கஷ்டமாக இருக்கும், அம்மா இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுமா, இங்கே பாரு, அந்த பிள்ளை இந்த வீட்டுக்கு பழி வாங்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கு, ஆனால் அழகர் மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வரல, இது உனக்கே நல்லா தெரியும் இல்லைம்மா, ஏம்மா எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் இப்படி தேவையில்லாமல் பிரச்சனை கிளப்புற. இங்கே பாருடி, எலியும் பூனையுமா தான் இப்போதைக்கு அழகர் தம்பியும் அந்த பூங்கொடியும் இருக்காங்க, ஆனால் கொஞ்சம் காலப்போக்கில் அவங்க ரெண்டு பேரும் ஒரே ரூமில் இருக்க போய் ரெண்டு பேரும் ஒருத்தர் மனசு விட்டு பேசி ரெண்டு பேருக்கும் ஒத்து போயிடும்டி. இப்போ எலியும் பூனையுமா இருக்கிறவங்க நாளைக்கு ஒன்று மண்ணுமா ஆயிடுவாங்க, அதுக்கப்புறம் அந்த பூங்கொடியுமே நல்ல வாழ்க்கை தான் நமக்கு கிடைச்சிருக்கு, வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே ரொம்ப நல்லவர்களாக இருக்காங்க, அதை விட அழகர் தம்பி ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்காருன்னு சொல்லிட்டு அவள் இங்கே குதி கொண்டுருவாடி. இங்கே பாரு, சூடொரு சூடாக அந்த பூங்கொடியை வீட்டை விட்டு துரத்துறேன், அதுக்கப்புறம் நீ நினச்ச மாதிரி அழகர் தம்பியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா நீ நினைக்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் ஒரு பொண்ணு அதுக்காக அவமானப்படுத்தணுமா, வேண்டாம்மா, இதெல்லாம் ரொம்ப தப்புமா, அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் மாயாண்டி மாமாவுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனையே வரும், ஏதாவது வீட்டில் கலவரம் நடக்குமா, ஏய் அது எம்பிட்டு பெரிய கலவரமானாலும் நடக்கட்டும்டி, அந்த பூங்கொடி முட்டைக்கனியை வீட்டை விட்டு துரத்தாமல் விட மாட்டேன்டி அப்படி சொல்லிட்டு. அங்கே பாருமா, நீ இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம் மீனாட்சி அத்தையாவது தெரியணும், மீனாட்சி அத்தை இதுக்கெல்லாம் சம்மதிச்சாங்க அப்படின்னா கூட கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம், ஆனால் அத்தைக்கே தெரியாமல் நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கன்ற விஷயம் இங்கே மாயாண்டி மாமாக்கோ இல்லை அழகர் மாமாக்கோ தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்பவே கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நந்தினி, என்னடி நீ அந்த பூங்கொடிக்கே வரிஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க, இங்கே பாரு, வாயை திறக்காமல் சும்மா இரு, இல்லைன்னா உன் வாய்க்கும் போட்டுருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெய்வானை வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இன்னொரு சைடு இங்கே மஞ்சமலையோட ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. அது சரி, நம்ம
மாயாண்டியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ வெளியே இருந்த நம்ம பூங்கொடியை பார்த்துட்டு இங்கே நம்ம மஞ்சமலை எத்தா பூங்கொடி அப்படி சொல்லிட்டு இங்கே அவங்க அப்பாவை பார்த்த பூங்கொடிக்கு அப்பா அப்படி சொல்லிட்டு கண் கலங்கிக்கிட்டே வந்து இங்கே மஞ்சமலையை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்னத்தா எதுக்காகத்தான் உன்னை எல்லாருமா சேர்ந்து வெளியே வச்சிருக்காங்க, வெளியே உன்னை விட்டுட்டு அவங்க எல்லாருமா சேர்ந்து உள்ளே லாக் பண்ணிக்கிட்டாங்களா, ஏன் தான் உன்னை உள்ளே அவங்க சேர்த்திக்கல அப்படி சொல்லிட்டு அப்பா அதான் இந்த வீட்டில் நந்தினின்னு ஒரு பிள்ளை இருக்குல்ல, அவங்க அம்மா தான் அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் காலையில் யாரோட பேச்சுமே கேட்காம இன்ஸ்டிடியூட் கிளம்பி போயிட்டேன். எனக்கு எல்லாரை விடவும் என்னுடைய படிப்பு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். யாருக்காகவும் என் லட்சியத்தை நான் விட்டு கொடுக்க தயாராக இல்லைன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு காலேஜ் கிளம்பி போயிட்டேன்ப்பா. அதனால் அந்த அம்மா கோவமாக இருக்காங்க போல், அதுக்காக தான் என்னை வெளியவே நிற்க வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம், தயவு செஞ்சு என்னை உள்ளே விடுங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லி பார்த்துட்டேன்ப்பா. ஆனால் நீங்கள் வெளியே தாண்டி நிற்கணும், நீ உள்ளவே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு லாக் பண்ணிவிட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மஞ்சமல்ல அப்படி கண்ணெல்லாம் ரெட் ஆகி கையெல்லாம் அப்படியே முறுக்குறாங்க. அவ்வளோ ஒரு பயங்கர கோவம் வருது. ஏத்தா உன்னை இப்படி வெளியே நிற்க வச்சுக்கோல, நான் சும்மாவே விட மாட்டேன்தா அப்படி சொல்லவும் அப்பா எதுவும் பிரச்சனை வேண்டாப்பா அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருத்தா பிரச்சனை பண்ணாதான் அதுக்கான ஒரு தீர்வு வழி பிறக்கும். நம்மளே அமைதியாக இருந்துட்டோம் அப்படின்னா, எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்தோம் அப்படின்னாவும் நம்ம தலைமலை ஏறி மிதிப்பாங்கத்தா. ஏன்னா அமைதியாக போகிறவங்கள முட்டாளு, இவனுக்கு எதுவும் தெரியாது, இவனை என்ன பண்ணாலும் தாங்கிப்பான், கல்லால் எடுத்து குத்துன்னு குத்தி ரத்தம் வர வச்சா கூட எதுவும் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம தலைமலை ஏறி மிதிக்க தான் செய்வாங்க. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை எதிர்த்து பேசிப்பார், அதுக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துப்பார், அப்போ தான் உன் மேலே ஒரு பயம் வரும் தா. இது எல்லாத்தையுமே புரிஞ்சு நடந்துக்கோத்தா. இந்த உலகத்தில் உள்ள நம்மளை சுற்றி உள்ளவங்க எல்லாருமே நல்லவங்களாக இருப்பாங்கன்னு நிச்சயம் இல்லைத்தா. நம்ம தான் உஷாராக இருந்துக்கணும், நம்ம தான் நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கணுன்றத நீ கற்றுக்கோத்தா. எல்லாருமே நல்லவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீ நினைக்காதத்தா. அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே ரொம்ப கெட்டவங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு தானே இந்த வீட்டுக்குள்ளேயே நீ காலடி எடுத்து வச்ச. அப்படி இருக்கிறப்போ இவங்கக்கிட்ட நீ எம்பிட்டு உஷாராக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அப்பா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா. நீங்கள் எதுக்காக சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் இங்கே கூட்டிகிட்டு, அதாவது இவங்க எல்லாருமே கூட்டிகிட்டு இங்கே வந்தீங்க அத்தை, என்னத்தை எதுக்காக அப்பா கிட்ட சொல்லி அப்பாவை டென்ஷன் ஏற்றிக்கிட்டு இருக்கீங்க, இந்த வீட்டில் உள்ளவங்களை நானே சமாளிச்சுப்பேன் அப்படி சொல்லிட்டு உடனே இங்கே இது ராசாத்தி இருந்துட்டு இங்கே பாரு பூங்குடி, இதெல்லாம் உனக்கு தெரியாது, இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் காலம் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் உன்னை காலில் போட்டு மிதிக்க தான் செய்வாங்க அண்ணன் சொன்ன மாதிரி. இங்கே பாரு இவங்கள ரெண்டில் ஒன்று நாங்கள் கேட்டுட்டு போகிறோம், அப்போ தான் இவங்களுக்கு பயம் வரும் அப்படி சொல்லிட்டு ராசாத்தி வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம பாட்டிம்மா, அதாவது மஞ்சமலையோட அம்மா, அவங்க எத்தே என் பேத்திக்கு இப்படி ஒரு நிலைமையா, இங்கே பாருத்தா நீ கவலைப்படாத, உன்னை நிற்க வச்சு இந்த குடும்பத்தை உண்டுலன்னு பண்ணுறேன்தா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிம்மா ஒரு பக்கம் அப்படி அவங்க பாட்டுக்கு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ உடனே இங்கே மஞ்சமலை வீட்டில் உள்ள எல்லாருமே அடைஞ்சிக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, வீட்டில் யார் இருக்கீங்க, வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலை பயங்கர சத்தமாக கத்துறாங்க. ஸோ சத்தம் கேட்டதுமே இங்கே நம்ம நந்தினியோட அம்மாவும் 2 பேருமா வந்து நிற்கிறாங்க. அதாவது பூங்கொடியோட வீட்டு ஆளுங்களெல்லாம் பார்த்ததுமே நம்ம நந்தினிக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. ஐயோ இம்புட்டு பேரும் கிளம்பி வந்திருக்காங்களே, அம்மா போச்சு, நான் அப்போவே சொன்னேன்ல எதுவும் பிரச்சனை வேண்டாமான்னு சொல்லிட்டு, தேவையில்லாத பிரச்சனையை நீ தான்மா இப்போ உண்டாக்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் சும்மா ரெடி, இவங்க எல்லாருமா ஒட்டு மொத்தமாக ஒன்று கூடி வந்தால் நான் பயந்துருவேனா, இங்கே பாரு ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டு வந்தவ இவ, நம்ம குடும்பத்தை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு வந்து நடு வீட்டில் உட்காண்ட்ருக்கா, இவளுக்கெல்லாம் என்னடி மரியாதை, இவளை நாக்கு பிடுங்குற மாதிரி கேட்டு அவங்க குடும்பத்தில் உள்ள ஒட்டுமொத்த பேரையுமே நாக்கு பிடுங்குற மாதிரி கேட்டு எல்லாரையுமே நம்ம ஓட துரத்துடணும்டி அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம தெய்வானை வந்து சொல்கிறாங்க. ஸோ உடனே இங்கே அதாவது அந்த கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு தெய்வானை வெளியே வராங்க. வெளியே வந்ததுமே இங்கே பாருங்கள் என்ன எதுக்காக இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு உடனே மஞ்சமலை இருந்துட்டு, என்னம்மா யார்ம்மா என் பிள்ளைய வெளியே நிற்க வச்சு கதவை சாத்துனது அப்படின்னு சொல்லி கேட்கவும், யார், நான் தான், இப்போ என்னப்பா அதுக்கு, உங்கள் பொண்ணு பண்ணுறதுக்கு உங்கள் பொண்ணு இங்கே தான் இருக்கணும், உள்ளெல்லாம் அவளுக்கு இடம் கிடையாது அப்படி சொல்லிட்டு உடனே மஞ்சமலைக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாருமா தேவையில்லாமல் நீ பேசிக்கிட்டு இருக்க, எதுக்காக என் பிள்ளை வெளியாக இருக்கணும்,
இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கு. இந்த வீட்டில் எல்லா உரிமையும் என் பிள்ளைக்கு இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நீ என்னம்மா என் பிள்ளை உள்ளவே வரக்கூடாது, வெளியே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போடுறது. இங்கே பாருங்கள், இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். ஒட்டுமொத்த குடும்பமே கம்பி எண்ணிக்கிட்டு உட்காந்துரும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே கூட கூட எங்கள் தெய்வானையுமே அப்படியே பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே நந்தினி இருந்துட்டு, அம்மா தயவு செஞ்சு நீ இந்த பிரச்சனையை முடிச்சு வைம்மா, தேவையில்லாமல் பேசி பேசி பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு இருக்காத, உடனே நான் போய் அத்தையை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம நந்தினி ஓடி போயிட்டு, அத்தை அத்தை எந்திரிங்க அத்தை எந்திரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, என்னத்தா எதுக்காக இப்படி எந்திரிக்க சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறோம். உடனே இங்கே நம்ம அதாவது நந்தினி வந்து விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ உடனே நம்ம மீனாட்சி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. உடனே வெளியே வந்து நிற்கிறாங்க. உடனே இங்கே மஞ்சமலை இருந்துட்டு, இங்கே பாருங்கள், உங்களோட குடும்பத்தோட பண்பாடு, குணம், பழக்க வழக்கம் இதுதானே உங்களுதெல்லாம். வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளைய இப்படி வெளியவே நிற்க வச்சு அவமானப்படுத்துறீங்களா? இங்கே பாருங்கள், என் பிள்ளை எப்படியெல்லாம் வாழ்ந்தவ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம தெய்வானை இருந்துட்டு, இங்கே பாருங்கள், பெரிய பொல்லாத பிள்ளைய பெற்று வச்சுருக்கீங்க. இங்கே பாருங்கள், ஒழுங்காக உங்கள் பிள்ளைய கூட்டிக்கிட்டு இப்படியே இத்தோடு போயிடுங்க. உங்கள் பொண்ணு இந்த வீட்டில் வாழணும் அப்படின்னா நாங்கள் சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு தான் நடக்கணும். உங்கள் பிள்ளை இந்த வீட்டில் வாழணும் அப்படின்னா இன்ஸ்டிடியூட், காலேஜ் அது இதுன்னு எங்கேயும் போகக்கூடாது. வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தெய்வானை சொல்கிறாங்க. மீனாட்சி எதுவுமே பேசாமல் இருக்காங்க. உடனே மஞ்சமலை இருந்துட்டு, இங்கே பாருமா, நீ என்னம்மா, நீ யாரம்மா பேசுகிறதுக்கு? இங்கே பாருங்கள், உங்கள் பிள்ளைய கூட்டிகிட்டு இப்போவே இடத்த காலி பண்ணுங்கள். உங்களை எல்லாரையும் பார்க்கறதுக்கு எனக்கு அப்படியே அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெய்வானை கண்டபடி பேசவும் இங்கே மஞ்சமலைக்கு கோவம் வந்துடுது. நம்ம பூங்கொடியை பற்றியுமே தப்பாக பேசிடுறாங்க. உடனே கோவத்தில் பல்லார்னு ஒரு அறை எங்கள் தெய்வானையே. எங்கள் மீனாட்சியும் சரி நம்ம நந்தினியும் சரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு டைம் என் பிள்ளையை பற்றி தப்பாக ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்க, அம்புடுதான், கண்ணமெல்லாம் பிஞ்சி தரையில் விழுந்துடும் பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு எங்கள் மஞ்சமலை வந்து சொல்கிறாங்க. ஸோ உடனே இங்கே நம்ம தெய்வானை பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. இங்கே பாருங்கள், உங்கள் யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். என் அண்ணன் மாயாண்டி வரட்டும், என் அண்ணன் வந்ததுக்கப்புறம் உங்கள் எல்லாரையுமே பொலி போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பூங்கொடி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விடாதீங்க. ஏற்கனவே என் அப்பாவோட கையை வெட்டி என் அப்பாவை காலம் ஃபுல்லாக கஷ்டப்பட வச்சிக்கல. எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே நாங்கள் எம்புட்டோ கஷ்டப்பட்டிருக்கோம் அந்த ஒரு விஷயத்தினால. எல்லாத்துக்குமா சேர்த்து நீங்கள் எல்லாருமே அனுபவிக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கேன். என் அப்பாவை என் கண்ணு முன்னாடி ஏதாவது தப்பாக பேசினீங்க, உங்களை உண்டிலன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பூங்குடி வந்து சொல்கிறாங்க. உடனே மீனாட்சி இருந்துட்டு, போதும் நிறுத்துடி, என்ன வயசு வித்தியாசம்னு கூட பார்க்காம ரொம்ப சத்தமாக பேசிக்கிட்டு இருக்க, பின்ன அவங்க பேசின பேச்சுக்கு தான் நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாமல் அவங்க பேசக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த வீட்டில் நான் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேனோ அப்படி தான் இருப்பேன். அது ஏன் இஷ்டம். தேவையில்லாமல் யாருமே நீங்கள் கண்டிஷன் போடவே கூடாது அப்படி சொல்லிட்டு பூங்குடி சொல்கிறாங்க. மீனாட்சி இருந்துட்டு, உன் இஷ்டப்படி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு உன் அப்பா வீட்டிலே இருந்திருக்கணும். எதுக்காக கல்யாணம் பண்ணிட்டு வந்த அப்படி சொல்லிட்டு, நான் எதுக்காக வந்திருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி நான் இருக்கிறேனோ அப்படி தான் நான் இருப்பேன். என்னுடைய இஷ்டம் தான் எல்லாமே. ஏன்னா இந்த வீட்டுக்கு நான் முறையாக வாழ வந்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு காலையிலே எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டு உங்கள் எல்லாருக்குமே டீ காஃபின்னு வச்சு கொடுத்து சாப்பாடு, டிஃபனு, டின்னரு, லஞ்சுன்னு இது எல்லாத்தையுமே சமைச்சு போட்டிருப்பேன் தான். ஆனால் இப்போ என்னால் அதெல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா நான் இந்த வீட்டுக்கு வாழ வர கிடையாது. இந்த வீட்டை அதாவது இந்த வீட்டோட முகத்திரியை கிழிக்கிறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கேன். அதுக்காக நீங்கள் சொல்கிறதெல்லாம் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு காலேஜுக்கெல்லாம் போகாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடப்புன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இந்த பூங்கொடி வேறு மாதிரி அப்படி சொல்லிட்டு எங்கே நம்ம பூங்கொடி வந்து பதிலுக்கு பதில் மீனாட்சிக்கிட்ட பேசவும் பேச்சு இருந்துட்டு, என் பிள்ளை என்ன பிள்ளை, எதுக்காக நீ அன்னிக்கிட்ட இப்படி குரல் வசதி பேசிக்கிட்டு இருக்க? வயசு வித்தியாசம்னு மரியாதை இல்லையா? நீ ரொம்ப மரியாதையான பொண்ணு தானடி. நீ எப்படிப்பட்ட பிள்ளைன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் உன்னுடைய குணத்தவே நீங்கள் கேவலமாக காட்டிக்கிட்டு இருக்க பூங்கொடி. இங்கே பாரு, இப்படியெல்லாம் நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, போதும் நிறுத்துங்கம்மா. எப்போ பார்த்தாலும் நீங்கள் உங்கள் அண்ணன் குடும்பத்துக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவீங்க.
நானும் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்க்குறேன். என் வாழ்க்கை முக்கியம் கிடையாது. என் அப்பாவோட எதிர்காலம் எப்படியெல்லாம் இருக்குன்றத நினச்சி நீங்கள் கவலைப்பட கிடையாது. என் அப்பாவோட கை வெட்டினதுக்கப்புறம் என் அப்பா எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாரு, அதை பார்த்து நீ கஷ்டப்படவும் மாட்ட. இப்படி எதுக்காகவும் எங்களுக்காக நீ யோசிக்கவே இல்லை. எப்போவுமே உங்கள் அண்ணன் குடும்பம் நல்லா இருக்கணும். உங்கள் அண்ணன் குடும்பத்துக்காக மட்டும்தான் நீ ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்க. இங்கே பாரு, என் விஷயத்தில் நீ தலையிடாதம்மா அப்படி சொல்லிட்டு பேச்சுக்கிட்டு சொல்லிடுறாங்க. பேச்சுக்கே எல்லாரும் முன்னாடியும் அவமானமாக இருக்குது. ஸோ உடனே இங்கே நந்தினியோட அம்மா இருந்துட்டு, என்னவே அடிச்சுட்டு இல்லை, குடும்பமாக சேர்ந்து கண்டிப்பாக அவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு. அப்போ தான் அழகரும் அழகரோட ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. இங்கே நம்ம தெய்வானை அழகர்கிட்ட ஓடி போயிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. அதாவது கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க. ஐயா அழகரு, இவங்க எல்லாருமா சேர்ந்து என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்களே ஐயா அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை என்னத்த என்னாச்சு, ஏன் இப்படி அழுகுறீங்க, இவங்க என்ன பண்ணாங்க உன்னை? ஐயா இதோ இங்கே நிற்கிறானே மஞ்சமலை, இவன் என்னை ஓங்கி அரைஞ்சிட்டான்யா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தெய்வானை சொன்னதுமே அழகருக்கு பயங்கரமாக கோவம் வந்தது. அத்தை என்னத்தை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாய்யா இவ காலையில் அண்ணன் மாயாண்டிக்கிட்டேயும் அன்னிக்கிட்டேயும் இவ எப்படியெல்லாம் பேசினா, அண்ணி சொல்ல சொல்ல இன்ஸ்டிடியூட் கிளம்பி போயிட்டா. இவ பண்ண காரியத்துக்கு இவ காலேஜிலேருந்து வந்ததும் இவ வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, இவ திமுறா பேசுனதுக்கு இவ வெளியே தான் நிற்கணும்னு சொல்லிட்டு நான் கதவை லாக் பண்ணிட்டேன்யா. உடனே அவங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ஃபோனை பண்ணி உடனே இங்கே வர வச்சுட்டா. வர வச்சது இல்லாமல் இதோ இங்கே நிற்கிறானே இவன் கையால் என்னை அடிக்க வச்சுட்டா யா அப்படி சொல்லிட்டு தெய்வானை சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டதுமே இங்கே நம்ம அழகருக்கு பயங்கர கோபமாக வருது. உடனே நந்தினி இருந்துட்டு, இங்கே பாரு மாமா, நீ எதுவுமே பிரச்சனை பண்ண வேண்டாம். ஏற்கனவே நான் அம்மா கிட்ட எத்தனையோ டைம் சொன்னேன், தேவையில்லாமல் எந்த பிரச்சனையும் இழுக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஆனால் நான் சொல்ல சொல்ல கேட்காம கதவெல்லாம் லாக் பண்ணிவிட்டு அம்மா பிரச்சனையை உண்டாக்குச்சு. இப்போ திரும்பவும் நீங்களும் ஏதாவது பேசி பிரச்சனையை வளர்க்க வேண்டாம், இதை இப்படித்தோடு முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்ன நந்தினி பேசிக்கிட்டு இருக்க நீ? அத்தியவே ஓங்கி அரைஞ்சிருக்காங்க, இவங்கள உண்டிலும் பண்ண வேண்டாமா? பூங்கொடிக்கிட்ட வந்து, ஏய் முட்டைக்கண்ணி என்னடி உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் என்ன திமுறா? இங்கே பாரு, நீங்கள் எல்லாருமா சேர்ந்து என்ன பண்ணாலும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நாங்கள் எல்லாரும் கோழைங்க கிடையாது. இங்கே பாருடி, என் அத்தையை உன் அப்பா அடித்ததுக்கு நான் பதிலுக்கு உன் அப்பனை அடித்தா நீ சும்மா இருப்பியாடி அப்படி சொல்லிட்டு. உடனே இங்கே பூங்கொடி இருந்துட்டு, இதை பாரு, என் அப்பா மேலே கையை வச்சேன் உன் கை துண்டாக போயிடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பூங்கொடி சொல்கிறாங்க. உடனே இங்கே அழகர் இருந்துட்டு, ஓ உங்கள் அப்பா மேலே கையை வச்சா மட்டும் உங்களுக்கு அப்படியே வலிக்கும், சுருக்கு சுருக்குன்னு குத்தம், ஆனால் எங்கள் வீட்டு ஆளுங்க மேலே கையை வச்சுட்டாங்கல்ல, நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? உன் அப்பனை இன்னொரு கையும் உடச்சி அனுப்பிட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகும். உடனே முன்னாடி போய் பூங்கொடி நின்றுடுறாங்க. என்னடா என்ன ஓவராக பேசுகிற, உன்னால் முடிஞ்சா செஞ்சு பாருடா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே மீனாட்சியும் நம்ம நந்தினியும் அழகரை பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. அம்மா விடுமா, அவங்கள உண்டுலன்னு பண்ணாமல் விட மாட்டேன், ஏன்னா விட்டால் ஓவராக பண்ணிக்கிட்டே இருக்காக. இவே நடனா பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு நடு வீட்டில் வந்து மருமகளாக உட்காண்ட்ருக்கா. இப்போது சின்னதாக ஏதோ ஒரு பிரச்சனை, இவ திமிர்ப்பு எடுத்து போய் மதிக்காமல் போனதுனால அத்தை பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வீட்டில் உள்ள ஆளுங்கள்லாம் வர வச்சு பெரிய கலவரம் பண்ணணுமா என்ன? இங்கே பாருங்கம்மா, இவங்களுக்கெல்லாம் சரியான பதிலடி நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க யாருமே அடங்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்காங்க? இவங்க நினச்சதை நம்ம வீட்டில் சாதிச்சிடணும்னு நினச்சிட்டு வந்திருக்காங்களா? இவங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி நம்ம என்ன கெட்டவைகளா இல்லை தீவிரவாதிகளா? போலீஸ் எல்லாருமே நம்மளை எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்களா? அப்படி ஒன்றும் இல்லைல்லம்மா. இவ ஏதோ சீனை போட்டுக்கிட்டு நம்மளோட முகத்தெரிய கிளிக்குவாளாம், அதுக்கப்புறம் நடுத்தெருவுக்கு கொண்டு வருவாளாம். என்னத்தை கொண்டு வர போகிறாம்மா இவளை பார்த்தாவே எனக்கு அப்படியே எரிச்சலாக வருது. போய் இவளாம் எனக்கு பொண்டாட்டியை வரணும், சீ பொண்டாட்டின்னு சொல்கிறது கூட எனக்கு அருவருப்பாக இருக்குது. பொண்டாட்டின்ற வார்த்தைக்கு இவ்வளோ ஒரு மகிமை, இவ்வளோ ஒரு அழகு வார்த்தை அது. ஆனால் இவளை என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு அப்படியே வாயெல்லாம் கூசுது. எனக்கா இப்படி ஒரு நிலமை வரணும்? நான் போன ஜென்மத்தில் என்ன பாவம் போனேன்னு தெரியலம்மா. போய் இவளாம் எனக்கு ஐயோ சி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அழகர் வந்து சொல்கிறாங்க. உடனேங்க நம்ம மஞ்சள் இருந்துட்டு, எத்தா பூங்கொடி, இம்புட்டு கஷ்டத்தையும் நீ தாங்கிக்கிட்டே இந்த வீட்டில் வாழணுமாயா? இங்கே பாருத்தா, நீ கிளம்பி வந்துருத்தா, நம்ம வீட்டுக்கே போயிடுவோம். நீ இல்லாமல் அங்கே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இங்கே பாருத்தா, நீ பழி வாங்கவும் வேண்டாம், முகத்திரிய கிழிக்கவும் வேண்டாம், நம்ம வீட்டுக்கு வந்துருத்தா அப்படி சொல்லிட்டு. அப்பா என்னப்பா பேசிகிட்டு இருக்கீங்க? நான் எப்போவுமே முன் வச்ச காலை பின் வைக்கவே மாட்டேன்.
உங்களைப்பா உங்களை கஷ்டப்படுத்தின இவங்கள நான் சும்மா விட மாட்டேன்ப்பா. நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சீங்களோ அதை விட பல மடங்கு இவங்க அனுபவிக்கணும்ப்பா. கண்டிப்பாக அனுபவிப்பாக. நான் கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு வரமாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க இது ராசாத்தி இருந்துட்டு, ஏத்தா பூங்கொடி, அதான் அண்ணன் இம்பிட்டு தூரம் சொல்லுதுல்ல, நம்ம வீட்டுக்கே போயிடுவோம். என்ன உனக்கு என்ன மாப்பிள்ளையா கிடைக்க மாட்டாக? நீ அந்த அழகர் கட்டின தாலியை கழட்டி முகத்துலேயே விட்டு எறிஞ்சிட்டு வாத்தா. உனக்கு பணக்கார வீட்டு மாப்பிள்ளை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டு போன அப்படின்னா உன்னை தங்கத்தட்டில் வச்சு தாங்குவான்தா. இதெல்லாம் ஒரு குடும்பம்னு இங்கே வந்திருக்க நீ வாத்தா. எல்லாம் நடந்து முடிஞ்சுக்கு போன கதைக்கெல்லாம் இப்போது நீங்கள் வெட்டு உண்டு துண்டு ரெண்டுன்னு என்னென்னமோ பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எதுவும் வேணாத்தா. நீ கருங்கல் பாண்டிய கல்யாணம் பண்ணிப்போ வாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ராசாத்தி வந்து கூப்பிடுறாங்க. உடனே பூங்கொடி இருந்துட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பூங்கொடி என்ன முடிவு எடுப்பாங்க? ராசாத்தி சொன்ன மாதிரி தாலி தூக்கி எறிஞ்சிட்டு வருவாங்களா, இல்லை அழகர் வீட்லேயே அழகர் கூடயே ஒன்று சேர்ந்து வாழ்வாங்களான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.